உண்மைதான். இருந்த போதிலும் யார் வந்தாலும் சரி அனைத்து தேவனையும் வருக வருக என்று வரவேற்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். ஆகட்டும். ஏங்க ஓய் குருமா எங்க போயிருப்பா? கோட்டைக்குடி போயிருப்பானா? இருந்தாலும் இருக்கலாங்க. ஏ குருமா அஜா சாமி தேவேந்திர மன்ன நடித மாதர்களே, அதாவது இந்த ராஜ்ய சபை முன்பதாக சரி நாங்கள் முன்பதாக நாட்டியம் ஆடுவதா அது அப்பொழுதுதான் ஆகட்டும். இப்படியாகட்டும் அப்படியாகட்டும். அமருங்கள் சாமி. மன்னாதி மன்னர்களெல்லாம் பிரம்மதேவா ஐயா சாமி நாட்டியம் நல்லா புரிவீங்களோ? ராஜ மரியாதை சபை அல்லவா? சிம்மாசனத்தில் அமருங்க. என்ன பூரி பூரி பேசுறாங்க? அமருங்க அமருங்க. ஐயா யாராவது வந்தா வரவேற்போம். சரி. அதாவது அம்மா தங்களோட பேர் என்ன? என்னுடைய பேரோ ஊர்வசி. ஆமா அதான் ஊற வச்சு. ஓ நீதான் ஊர்வசியா? நம்மளோட பேரோ? என்னுடைய பேரோ மேனகை. மேனகை? ஆமா. சரி. நாட்டில் ரொம்ப செய்யுங்க. வருகின்றார் யாராவது வருகிறேன்னு சொல்லி வரவேற்போம். ஆமா சித்தாடா கத்திக்கிட்டு
பெண்களே, எப்படி இருந்தது நாட்டியம்? நடினம் மிகவும் அருமையாக இருந்தது. நாட்டியம் நல்லாக புரிந்தீர்கள். மிகவும் நன்றி. நாட்டியமானது போதுமா மீண்டும் வேணுமா? போதும் போதும் போதும். எந்த பாட்டு ஆடுவீங்களா? எந்த பாட்டுக்கு? சரி வேண்டாம் விடுங்க. கட்டுப்பூடி கட்டுப்பூடி அதுக்கும் அப்பாலமா? அடடே, நாரதரே, ஐயா நாரதரே, வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். வாருங்கள், உங்கள் வாருங்கள். வருகைக்கு நன்றி. ஐயான ஆறு வாங்குனீங்க. ஆ, நாங்கள் திருவிடைக்கு வந்தோம். ஆ. அம்மை, நாரதரே, தேவி, சுவாமி, நாட்டிய மாதர்கள் நல்லபடியாக நாட்டியத்தை நிறைவு செய்து விட்டார்கள். நாட்டியம் நிறைவு செய்த உடனே நாம என்ன உங்களுக்கு கொடுக்கணும்? பொன்பொருள் பொன்பொருள் பரிசை கொடுக்கணும். பரிசாக கொடுக்க வேண்டும். ஆமா, ஆ, அரண்மனைக்குள்ள போய் பொன்பொருள் எடுத்துட்டு வா பார்க்கலாம். அப்படியா? ஆ. இதை உடனே சென்று ஆ. நம்ம கிட்ட என்ன இல்லையே, ஆ. ஏண்டா ஆ. இங்க வாடா. எங்க கிட்ட என்ன இல்ல? ஆ. நாட்டுல குறவா, ஆ. நகையில குறவா, ஆ. சத்துல குறவா, சோத்துல குறவா, ஏண்டா குறவா, யாரடி கோரனே? குறைவா? எங்க கிட்ட எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு பொன்பொருள் இருக்கின்றது. உடனடியாக எடுத்து வருகின்றேன். ஆ. ரம்பையே, ஆஹா, மன்னா. உன்னுடைய நடினத்தை பார்த்து மிகவும் நான் வியந்து போனேன். அப்படியா? ஆகையால் முதல் பரிசு உனக்கு. அப்படியாக ஆ. அப்படியாக இங்க இரு, இங்க இரு. ஊர்வசியே, மன்னா. உன்னுடைய நடினம் மிகவும் அருமை. அதற்காக உனக்கு உண்டான பரிசு நீ பெற்றுக்கொள். சூப்பர். ஏன் மகாராஜா பிரம்மதேவ மன்னனுக்கு என்னாச்சு? என்னென்னமோ ஆமா, இல்ல, அவருக்கு கொஞ்சம் நமச்சியாக இருக்கிறது. அப்படியே ஆகட்டும். இது மேலங்க இருக்கின்றார். மேனகியே, அழகிலே உன்னுடைய நடினமும் கொடியிலேயும் கோபை என்ன நடிப்பு என்னோட வளர்ச்சி இருக்கிறா இருக்கலாம். இரவு ஒரே மாதிரியாக இருக்கிறது. அதாவது பிரம்மதேவ மன்னன் நாட்டியத்தில் அதாவது அவதான் உனக்கு சரியான தகுந்தவர். இந்த உனக்குண்டான பரிசு. பெற்றுக்கொள்ளம்மா. ஆனா தெய்வ பெண்களே, சரி மன்னா. நாட்டியம் எல்லாம் முடிந்து விட்டது. பரிசு பொருளையும் வாங்கிட்டீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு கட்டளை இடுகிறேன் உங்களுக்கு 7 பேத்துக்கும். அதாவது இன்று நாள் தருணத்திலே வந்து பூலோகத்திற்கு சென்று வன புதுமை எல்லாம் கண்டு ரசித்து விட்டு மாலை இரவு வரும் வரைக்குள் தேவலோகம் நீங்கள் அனைவரும் வந்து சேர வேண்டும். அப்படி அதற்கு குழந்தை சேர்த்து பூலோகம் சென்று பூலோக புதுமை எல்லாம் கண்டு ரசித்து வருகிறோம். அப்படியா? நானே வருவாள். போறீங்களா? ஏறுவாடி போனீங்க. சரி. டாடா. பிரம்மதேவ மன்னன் நமச்சியாக இருக்கிறாங்க. ஆனா பார்த்தார்கள் சகல தேவர்களே, என்னதான் நாட்டிய பெண்கள் நாட்டியமான உண்பதாக இந்த அந்தபுரத்தை அலங்கரித்து தகதகதகவென்று இன்று இருந்தது. ஆனா இவ்வேளையிலே இந்த தேவர் சபையாகப்பட்டது. ஐயா தேவதேவன் 30 கோடி தலைவர்களையும் வரவழைத்து மாதத்தில் ஒரு நாள் தாவர ஜெபம் கூட்டுவது உங்களுடைய பழக்கம். உண்மைதான் ஐயா. எத்தனையோ நாள் தாவர ஜெபம் கூட்டிருக்கிறீங்க. தாவர ஜெபம் பார்க்கும் போது ஜெகஜோதியாக இருக்கும். ஆனா இன்றைய தினத்துல ஏதோ இருள் சூழ்ந்து போன மாதிரி ஒரே இருட்டா இருக்கிறது. சபையே ஒரு கலைமுகம் இல்ல. கலை இல்லாமல் இருக்கிறது. ஆமா. ஆனா இந்த 3 லோகம் சுத்தி வரக்கூடிய நாரதர் நீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்ல. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது இருக்கிறதா? இந்த சபை கலகலப்பா இல்லை என்றால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இருக்குது. ஏனென்றால் புண்ணியம் செய்தவர்கள் இந்த சபையில கூடி இருந்தால் அந்த சபை கலகலப்பா இருக்கும். கருத்து கூந்தலாகப்பட்டது விளக்காமல் இருக்கணும். கூந்தல் கருத்து இருந்தால் இந்த சபையாகப்பட்டது கலகலன்னு இருக்கும். சரி. அதனால பாவத்தை செய்தவர்கள் யாராவது இந்த சபையில் அமர்ந்திருப்பாங்க. அப்படியா? அதனாலதான் இந்த சபையே இருள் சூழ்ந்து போயிருக்கிறது. பிரம்மதேவரே, எனக்கு ஒரு டவுட். எப்படி என்றால் இந்த தேவர சபைக்கு யாரு வரலாம், யாரு வரக்கூடாது? அதாவது பாவம் செய்தவர்கள் வரக்கூடாது, புண்ணியம் செய்தவர்கள் வரலாம், தர்மங்கள் 1000 செய்தவர்கள் வரலாம், அதர்மங்கள் செய்தவர்கள் வரக்கூடாது. இந்த தேவர்களுக்கு முக்கியமான நியதிகள் விளக்கப்படக்கூடிய, அதாவது கருத்த கூந்தல் வெளுத்திருக்க கூடாது. ஒரு முடியாவது வெளுத்திருந்தால் கூட தேவர் சபையில அனுமதி கிடையாது. அது மட்டுமல்ல 6க்கு 6 சென்று 60 குறுக்க சென்று, அதாவது சிகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சகல தேவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, குழந்தை பெற்றவர்கள் தேவர் சபைக்குள் வரலாம், குழந்தை இல்லாதவர்கள் தேவர் சபைகள் ஒருபோதும் வரக்கூடாது. 1000 பாவம் செய்வதற்கு அது சமம். அதனால எல்லா தேவர்களும் புடைசூழ தேவர் சபை நடந்துட்டு இருக்குது. இந்த தேவர் சபையில யாராவது பிள்ளை இல்லாதவர்கள் வந்திருக்கலாம்.
இருக்கலாம். அதனால நீங்களே கட்டளையிட்டு யாராவது இருந்தால் கை தூக்கும்படி. அதாவது தேவேந்திர மன்னா, நான் ஒன்று சொல்லிடுறேன் கேளுங்க. இப்ப இந்த தேவாதி தேவர்கள் நாம தேவர் சபையை கூட்டியிருக்கிறீங்க. உண்மைதான். அனைத்து தேவர்களும் வந்திருக்கிறோம். ஆண்டி முதல் தோட்டி வரை தொண்டமாக தேவர் சபையில் அமர்ந்திருக்கிறோம். இதுல ஒவ்வொருத்தையும் கேட்டுக்கொண்டுதான் டைம் ஆகிக்கொண்டே இருக்கும், நேரமாகும். அதனால யாரு பிள்ளை இல்லையோ என்ன என்று கேளுங்கள் நீங்களே. அதாவது நல்லா கேட்டுக்காங்க தேவர்களே, இந்த தேவர் சபையில் பாவம் செய்தவர்கள் யாரா வந்திருந்தாலும் சரி, பிள்ளை இல்லாதவர்கள் வந்திருந்தாலும் சரி, கழுத்து கூந்தல் வெளுத்திருந்து வந்திருந்தாலும் சரி, தான தர்மங்கள் செய்யாத அதர்மங்களை செய்தவர் வந்திருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தயவு கூர்ந்து கேட்கிறேன், என்னுடைய ஆணைக்கு இணங்கி எழுந்து நில்லுங்கள் பார்க்கலாம். ஐயா, யாரையா நீங்கள்? அப்படியா? இத்தனை ஆயிரக்கணக்கான சகல தேவர்களுக்கு முன்னிலையில் பாவம் செய்தவர்களா பிள்ளை இல்லாதவர்களா என்னவென்று கேட்கையில் உடனடியாக எழுந்து நின்றீர்களே, நீங்கள் செய்த குற்றம் என்ன? நான் யாது குற்றம் செய்யவில்லை. நானோ என் மனைவியாவட்ட மருத்தாவதை திருமணம் செய்து எனக்கோ குழந்தை பாகியமில்லை. நான் பிள்ளை இல்லாத பாவி ஐயா. சண்டாள பாவி, குழந்தை பாக்கியம் இல்லாதவன் இந்த தேவசபைக்கு உனக்கு அனுமதியா? தேவா தேவர் முன்னிலையிலே யாரிடத்தில் உன் உத்தரவை வாங்கி வந்தாய்? உத்தரவு இல்லாமல் உள்ளே நுழைந்தாயா நீ? உத்தரவில்லாமல் உள்ளே நுழைந்தது என் தவறுதான் ஐயா, மன்னிக்க வேண்டும். அப்படியா? உன்னை நான் மன்னிப்பதா? சகல தேவர்கள் புடைசூழ இந்த தேவசபைக்கு எல்லாம் நான் தலைவராக விளங்கக்கூடிய தேவேந்திரனை அவமானப்படுத்துவதற்காக இந்த தேவசபைக்கு வந்தாயா? சண்டாளா பாவி சதிகாரா, இத்தனை தேவர்களுக்கு முன்னாடி என்ன இழிவுபடுத்துகிறாயா? பிள்ளை இல்லாதவனுக்கு உனக்கு என்னடா இங்க வேலை? சண்டாளா, வெளியே போகிறாயா இல்லையா? இதோ பிள்ளை இல்லாத பாவி நான் தங்களிடத்திலே நான் மைந்தன் மரம் பிள்ளை வரம் கேட்கலாம் என்று இந்த தேவசபைக்கு வந்திருக்கின்றேன். பிள்ளை வரத்துக்கு வந்தவன் முறையாக அனுமதி பெற்று அரண்மனைக்கு வாயில் இருக்கக்கூடிய துவாவலபாலர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என்னை வந்து நீ பார்க்கலாம் அல்லவா? சகல தேவர்களுக்கு முன்னாடி என்னை வந்து இழிவாக அவமானப்படுத்தி விட்டாயே சண்டாளா, உனக்கு எங்கடா வேலை? சதிகாரா, என்ன தவறு செய்ததெல்லாம் தவறு? உப்பு தின்னு தண்ணி குடிச்சுட்டா தவறுகள் மறந்து விடுமா? என்ன டேய், இது இந்த தேவசபையில் உனக்கு ஒருபோதும் எனக்கு கிடையாது. சண்டாளா பாவி, போடா வெளியே. இந்த தேவசபையாகப்பட்டது இன்னைக்கு கலங்கம் நிறைந்து விட்டது. அதனால நான் வந்த வேலை முடிந்து விட்டது, நான் சென்று வருகின்றேன். நீ இல்லை என்றால் இன்னும் எனக்கு அவமானம். தேவேந்திர மன்னா, அவர் இனிமே சொல்லவதாரு கேட்போம் இருங்களே. அப்படியா? சரி சொல்லு. ஐயா என்னப்பா
அடித்து உதைத்து அதோகம் செய்து விட்டீர்கள். டேய், தேவ சபையோட கட்டுப்பாடு உனக்கு தெரியுமில்ல, நீதி தெரியுமில்ல, நெறிமுறைகள் தெரியுமில்ல, ஏண்டா, அதெல்லாம் தெரிஞ்சு மனதி உள்ள வந்த தேவசபையுடைய கட்டுப்பாடுகள் தெரிஞ்சிருந்தா நான் உள்ளே வந்திருக்க மாட்டேன். அப்படியா? என்னை மன்னிக்க வேண்டும். அப்படியா? உனக்கு என்னடா மன்னிப்பு? போ வெளியே, போடா வெளியே. என்னடா வேலை உனக்கு? போடா வெளியே. போய் தொலை டேய். மாதத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை என்று தேவர் சபை கூடுவது வழக்கம். இன்று நாள் தன்னத்திலே கூடிய தேவர் சபை எதிர் சூழ்ந்தது போல் இருந்தது, கலை இல்லாமல் இருந்தது. உடனடியாக தேவர் சபை கலைக்க வேண்டும். மீண்டும் ஒரு தினம் வந்து தேவர் சபையை கூட்டி தேவர்களுக்கு என்னென்ன வேலை என்று பிறகு நாம பார்த்துக் கொள்வோம். நான் சென்று வருகின்றேன். தேவர் சபை இத்துடன் கலைந்து விட்டது. அனைவரும் போகலாம். தேவர் சபை முடிஞ்சு விட்டது. உண்மைதான். இந்த சண்டாள பாவி உள்ள வந்து நம்ம தேவர் சபையை கலகப்படுத்தி விட்டான். நம்ம தேவர் சபை இதோட கலக முடிந்து விட்டது. அதனால நாட்டி ஆடலாமா? அப்படியா? என்ன கூட்டு செய்தே அறிஞரப்பா என்ன பாவம் செய்தேன்? இது தேவர் மண்ணிலே நான் குழந்தை வரம் கேட்கலாம், மைந்தன் இல்லாத வரம் கேட்கலாம் என்று நான் தேவர் சபை வர இந்த தேவர் சபையிலே என்னை பிள்ளையெல்லாம் பாவி பெரும் பாவி நீ வந்ததே தேவர் சபை குற்றம் என்று என்னை அடித்து உதைத்து அதாவது செய்து என்னை புழனை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார் அன்பா. என் மனைவியாவட்டவள் அப்பொழுதும் சொன்னார். என்ன சொன்னாங்க? பிள்ளையெல்லாம் பாவி தேவர் சபைக்கு சென்றார், அந்த தேவரால் என்ன இடையூறு நேர்ந்தோ என்று. ஆனால் தேவரால் இடையூறு நேர்ந்து விட்டது. இதோ இனிமேலும் இந்த பூமியிலே நாங்கள் வாழ அருகதை அல்ல. இதோ கடைசி முறையாக என் மனைவியாவிட்ட மறுத்தாவது ஒருமுறை பார்த்துவிட்டு என் மனைவி நானும் இருவர்களும் சேர்ந்தால் அந்த சிவனுடைய பாதத்திலே சேர வேண்டும், இல்லையே குழந்தை வரம் பெற வேண்டும். போகிறேன் அரண்மனைக்கு.